பாகிஸ்தான்லயும் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்லயும் 9 இடங்கள்ல இந்திய ராணுவப்படை தாக்குதல் நடத்தினாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேர்ல இந்த தாக்குதலை இந்திய ராணுவப்படை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. பெஹல்காம் தாக்குதல்ல பெண்களோட குங்குமத்தை எடுத்த தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடியா குங்குமம் அப்படிங்கிற பேராலேயே இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சாங்க இந்திய ராணுவம். இப்படி பாகிஸ்தான்ல நடந்த தாக்குதலை பத்தி இந்திய ராணுவத்தை சேர்ந்த வீரமிக்க 2 பெண்மணிகள் பிரஸ் மீட் நடத்தி இதை விளக்கவும் செஞ்சாங்க. ஒருத்தர் வியாமிகா சிங், இன்னொருத்தர் சோஃபியா குரேஷி. பெஹல்காம்ல நடந்த தாக்குதல் அப்போ தீவிரவாதிகள் மனைவி முன்னாடியே கணவனை சுட்டு கொண்டாங்க. அப்படி சுட்டு கொண்டுட்டு நாங்க பெண்களை கொல்ல மாட்டோம், இதை உங்களோட பிரதமர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில தான் இந்திய ராணுவத்தை சேர்ந்த 2 பெண் அதிகாரிகளை கொண்டு ஆபரேஷன் செந்தூரை பத்தி விளக்கம் கொடுக்கவும் வச்சிருக்காங்க. இந்த 2 பெண் அதிகாரிகளும் தேசிய அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. யார் இவங்க? விமானப்படையோட விங் கமாண்டர் தான் வியாமிகா சிங். இந்திய விமானப்படையோட முக்கியமான விங் அதிகாரியான இவங்க 2004 வருஷம் ஏர்போர்ட்ல தன்னோட பணியை பைலட்டா ஆரம்பிச்சாங்க. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே 6ஆம் வகுப்புல இருந்தே விமானத்துல பறக்க விரும்பினாங்க. NCCலயுமே இவங்க இருந்திருக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்திய விமானப்படையில சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் விங் கமாண்டரா 2019 வருஷம் இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சது. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே ராணுவத்துல சேரல. இவங்க தான் முதலா ராணுவத்துல சேர்ந்திருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள்ல மிகவும் கரடு முரடான மலை பிரதேசங்கள்ல 2500 மணி நேரத்துக்கு மேல ஹெலிகாப்டர் மூலமா பறந்த அனுபவம் இவங்களுக்கு இருக்குது. ஜம்மு காஷ்மீர் தொடங்கி இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள சவாலான நிலப்பரப்புலாம் இவங்க ஹெலிகாப்டர்ல திறம்பட இயக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. கடல் மட்டத்துல இருந்து 21,000 அடி உயரத்தில் உள்ள மடிரங்களையும் மலையேறி இருக்கிறாங்க இவங்க. அதுக்கப்புறம் ராணுவ பெண் அதிகாரியான சோஃபியா குரேஷி. இவங்க ஒரு ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. 35 வயசான கலோனல் சோஃபியா குரேஷி குஜராத்ல பிறந்தவங்க. சோஃபியா குரேஷி இந்திய ராணுவத்துல 1999 வருஷம் சேர்ந்தாங்க. சோஃபியாவோட தாத்தாவுமே இந்திய ராணுவத்துல இருந்தவங்க தான். சோஃபியாவை கல்யாணம் பண்ணவருமே ஒரு ராணுவ வீரர் தான். சோஃபியா குரேஷி ஐநாவோட அமைதி குழுவுல 6 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கிறாங்க. கடந்த 2006 வருஷம் காங்கோவுல அமைதியை நிலைநாட்ட அனுப்பப்பட்ட குழுவுல இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. 2016 வருஷம் 18 நாடுகள் பங்கேற்ற சர்வதேச ராணுவ பயிற்சியோட ஒத்திகையில இந்திய ராணுவத்தை வழி நடத்தினவங்க தான் சோஃபியா குரேஷி. இந்த பயிற்சியில ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா கலந்துகிட்டுச்சு. அந்த ஒத்திகையில இந்திய ராணுவத்தை வழிநடத்தின முதல் பெண் அதிகாரி சோஃபியா குரேஷி. இதுக்கு முன்னாடி பெண் அதிகாரிகள்ல யாருமே சர்வதேச ராணுவ பயிற்சியில தலைமையேற்றதும் கிடையாது. இதை பத்தி சோஃபியா குரேஷி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ரொம்பவே பெருமைப்படுறதாகவும் மிலிட்ரியில உள்ள மற்ற இளம் பெண்களும் நாட்டுக்காக கடினமா உழைச்சு அனைவரையும் பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சோஃபியா குரேஷி காப்ஸ் ஆஃப் சிக்னல் பிரிவுல அதிகாரியா இருக்கிறாங்க.